ஆனால் வட மாநிலங்களில் அதை பற்றி பொருட்படுத்தாமல் மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. தென் மாநிலங்களில் நாடாளுமன்றத்தில் போதிய இடங்கள் இருக்கக்கூடாது. எல்லாம் வட மாநிலங்களுக்கு தான் நிறைய இடங்கள் இருக்க வேண்டும். இந்த நாட்டின் ஒரே தேசிய மொழி இந்தி என்று ஒரு சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்தால் அது நிறைவேறிவிடும். வணக்கம். இப்போது நம்ம யார்கிட்ட பேச போகிறோன்னா டிகேஎஸ் இளங்கோவன் அண்ணா கிட்ட பேச போகிறோம். இப்போது அண்ணா இப்போ தேர்தல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலை முன்னிட்டு உங்களோட கருத்து என்ன? தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலமாக மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை கொடுத்த ஆட்சி மு.க. ஸ்டாலின் ஆட்சி தொடரும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அது காரணம் 5 ஆண்டுகளாக பல்வேறு நல்ல திட்டங்களை மக்களுக்காக அவர் வழங்கியிருக்கிறார். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராக சிலர் கருத்து சொல்கிறாங்க. இப்போ பிஜேபி ஏன் வரக்கூடாது? அப்படி தமிழ்நாட்டில் வந்தால் அதோட நிலைமை எப்படி இருக்கும்? பிஜேபியை பொறுத்தவரை அது ஒரு மதவாத கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே மதங்களிலேயே வேறுபாடு கிடையாது. மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ற எந்த மதத்தையும் பின்பற்றக்கூடிய மக்கள் வாழுகிற மாநிலம் இது. இங்கே அந்த வேறுபாடுகள் கிடையாது. கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களாக ஒரு குடும்பத்து உறுப்பினர்களாக மகிழ்ந்து வாழுகிற ஒரு நாடு ஒரு பகுதி தமிழ்நாடு. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் இந்து மதத்தை அழுத்தம் கொடுத்து மற்ற மதங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறார்கள். இது இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால தான் பிஜேபிக்கு இங்கே ஆதரவு கிடைக்கவில்லை. இருந்தாலும் ஒரு சிலர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஐயா. அது இருக்கத்தான் செய்யும். இந்து மதத்தை விரும்புகிறவர்கள், இந்து மதத்தை தீவிரமாக இருப்பவர்கள் பலர் அதை செய்யக்கூடும். ஆனால் பொதுவாக மக்கள் இதுவரை பிஜேபியை ஆதரிக்காத காரணம், அவர்கள் ஒரு மதத்துக்கு ஆதரவானவர்கள், மற்ற மதத்தினரை இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த மக்களும் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். எனவே தான் இந்துக்களும் அவர்களை எதிர்க்கிறார்கள். காரணம், இங்கே உள்ள கிறிஸ்தவர்கள், பல இஸ்லாமியர்கள் பல பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இங்கே உள்ள அனைவருக்கும் கல்வி வழங்கியவர்கள். ஒரு காலத்திலே சில குறிப்பிட்ட இனத்தவர் படிக்கக்கூடாது என்ற நிலையெல்லாம் இந்து மதத்தில் இருந்தது. அப்பொழுது அவர்களையெல்லாம் படிக்க வைத்தவர்கள், அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே முன்னேற்றியவர்கள் கிறிஸ்தவ பாதிரியார்கள், இந்து மத இஸ்லாமியர்கள். எனவே அது போன்ற மக்களை சமமாக நடத்தி அனைவருக்கும் கல்வி போன்றவற்றை தந்து அனைவரையும் ஒரு உயர்த்தியவர்கள் இந்த மதத்தினர். எனவே தான் அவர்களோடு நட்போடு அவர்கள் வேண்டும் என்று நினைத்து அவர்களோடு ஒரு குடும்ப உறவாக பழகி வருகிறார்கள் இங்கே உள்ள இந்துக்கள். இதிலே சில பேர் தீவிரமாக இந்து மதத்தினராக இருக்கலாம். ஆனாலும் பெரும்பான்மையான மக்கள் இங்கே, இன்னும் கேட்டால் நீங்கள் தென் மாநிலங்களுக்கெல்லாம் சென்றால் அங்கே உள்ள இஸ்லாமியர்களை மாமன் மச்சான் என்று உறவு சொல்லி அழைப்பார்கள். அந்த அளவுக்கு அந்த நெருக்கம் உள்ளவர்கள். அவர்களிடையே வேறுபாடு கிடையாது. மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பார்கள். மதம் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்பதை உணர்ந்து செயல்படுவார்கள். இப்போ இந்த தொகுதி வரையறை, ஓகேங்களா, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த தொகுதி வரையறை என்பது இப்பொழுது உள்ள நிலையில் வட மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கையை பல மடங்கு உயர்த்தும் வகையிலும், தென் மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை ஒரு சிறு அளவே உயர்த்தும் வகையிலும் அமைந்திருக்கிறது. காரணம், 67, 68 காலங்களில் ஒரு தீவிரமாக இங்கே ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை நிறைவேற்றியது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் திட்டம். அந்த திட்டத்தை முறையாக பின்பற்றி தென் மாநிலங்கள் அந்த அரசுகள் சில அறிக்கைகளை, சில திட்டங்களை வெளியிட்டு அதன் மூலம் இங்கே மக்கள் தொகை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு மக்கள் தொகை அதிக அளவிலே உயர்வு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் வட மாநிலங்களில் அதை பற்றி பொருட்படுத்தாமல் மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. ஒரு காலத்தில் சீனா தான் அதிக மக்கள் தொகையுடைய நாடாக இருந்தது. இன்றைய அளவில் இந்தியா சீன மக்கள் தொகையை தாண்டி அதிக மக்கள் தொகை உள்ள நாடாக இருக்கிறது. எனவே மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அவர்கள் நிர்ணயித்தால்
தென் மாநிலங்களில் மிக குறைவான எண்ணிக்கையிலும் வட மாநிலங்களில் மிக அதிகமான எண்ணிக்கையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்படி என்றால் அவர்கள் எதை நினைத்தாலும் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியும். நாடாளுமன்றத்திலே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு புதிய சட்டத்தை பிரிவை உருவாக்குவதற்கு 2 மடங்கு ஆதரவு வேண்டும். இயல்பாகவே இப்பொழுது அவர்களுக்கு 2 மடங்கு ஆதரவு கிடைத்துவிடும். தென் மாநிலங்களை பற்றி சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலை ஏற்பட்டுவிடும். இவையெல்லாம் இதன் அடிப்படையிலே தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். அப்போ எந்த மாதிரியான வரையறை வந்து மக்களுக்கு சரியானது? கடந்த முறை தொகுதி மறுசீரமைப்பின் போது அந்தந்த மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அதே எண்ணிக்கையிலே இருக்க வேண்டும், எந்தவித மாற்றமும் இருக்கக்கூடாது என்று ஒப்புக்கொண்டு அதன் அடிப்படையிலே தான் நடைபெற்றது. இப்பொழுதும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இப்பொழுது உள்ள எண்ணிக்கையை விட மாறக்கூடாது, அதே எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் அதில் தவறு ஒன்று கிடையாது. பாஜகவின் மறுவரையறைக்கு எதிராக திமுக என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் செய்யுது? கடுமையான போராட்டத்திலே இறங்கி இருக்கிறோம். போராட்டங்கள் இன்றைக்கே கருப்பு கொடி அணிந்து கருப்பு உடை அணிந்து அந்த சட்ட பிரதியை கொளுத்தி இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இது நடைபெற்று இருக்கிறது. இந்த போராட்டம் மேலும் தீவிரமடையும். தென் மாநிலங்களில் உள்ளவர் கட்சிகளும் எங்களோடு இணைந்து கொள்வார்கள். காரணம், எல்லோருக்கும் இந்த பாதிப்பு இருக்க போகிறது. தென் மாநிலங்கள் சைடில் இந்த மகளிர் இட ஒதுக்கீடு திட்டத்தை வந்து பாஜக தனியாக பிரிக்க முயல்கிறதா? இல்லை, இந்த மகளிர் இட ஒதுக்கீடு என்பது எங்களுடைய மாநிலத்திலே, தமிழ்நாட்டிலே உள்ளாட்சி தேர்தல்களில் 33% இடஒதுக்கீட்டை நாங்கள் ஏற்கனவே வழங்கியவர்கள். இப்பொழுது அப்படித்தான் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது உள்ள மேயர், மாநகராட்சி மேயர் ஆகட்டும், நகரமன்ற தலைவர்களாகட்டும் 33% வரை பெண்கள் தான் இருக்கிறார்கள். சென்னை மாநகரம், மிகப்பெரிய மாநகரமான சென்னை மாநகரத்தின் மேயரே ஒரு பெண் தான் இருந்தார். இப்படி நாங்கள் அதை வரவேற்பவர்கள். கடந்த காலத்திலே ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு முறை நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் வந்த பொழுது அது மக்களவையிலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவையிலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது பாஜக தான் அதை எதிர்த்தது. அப்பொழுதே நிறைவேறியிருந்தால் இங்கே பெண்களுக்கான இடஒதுக்கீடு அந்த காலத்திலேயே வந்திருக்கும். ஆனால் பாஜக அன்றைக்கு எதிர்த்து விட்டு இன்றைக்கு இந்த எண்ணிக்கையை பெருக்குவதற்காக சில சதி வேலையாக அதை காரணம் காட்டி இதை பெருக்கிக் கொள்ளலாம் என்பதற்காக அதையும் இதையும் இணைத்து கொண்டு வருகிறார்கள். அவ்வளோதான். அதோட சிக்கல் தான் இதெல்லாம் சொல்றீங்களா ஐயா? அவங்க இந்த எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். தென் மாநிலங்களில் நாடாளுமன்றத்தில் போதிய இடங்கள் இருக்கக்கூடாது. எல்லாம் வட மாநிலங்களுக்கு தான் நிறைய இடங்கள் இருக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் தென் மாநிலங்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க முடியும். இந்த நாட்டின் ஒரே தேசிய மொழி இந்தி என்று ஒரு சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தால் அது நிறைவேறிவிடும். இது போன்ற எல்லா சதி வேலைகளையும் அவர்களால் செய்ய முடியும். அதனால தான் இதை இருக்கிறோம். இந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் விஜய்க்கு பிரிக்க போகும் வாக்குகள் பாஜகவுக்கு சாதகமாக அமையுமா அல்லது திமுகவுக்கு சாதகமாக அமையுமா? விஜய் எதிர்கட்சி வாக்குகளை தான் பிரிப்பார். ஏனென்றால் விஜய் திமுகவை தான் எதிர்க்கிறார், இவர்களும் திமுகவை தான் எதிர்க்கிறார்கள். திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் பிரித்துக் கொள்வார்கள். இதுதான் நடைமுறை. இப்போ அவர் வந்து பிஜேபிக்கு மறைமுகமா இருப்பதா வந்து எல்லாரும் சொல்றாங்க. உண்மையா? அது அப்படி ஒரு செய்தி உலவி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவருடைய மற்றவர்களுக்கு அதை வெளிப்படையாக அவரால் சொல்ல முடியாது. அதனாலே மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், அவர் பிஜேபியை எதிர்க்கிறார், அதிமுகவை எதிர்க்கிறார், திமுகவை எதிர்க்கிறார் என்று அவருக்கு அந்த பிஜேபி எதிர்ப்பாளர்கள் கூட விஜய் எதிர்ப்பாளர்கள் திமுக ஓட்டு போடுவார்கள். ஆனால் பிஜேபி ஆதரவாளர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அதனால் பிஜேபி வாக்குகள் குறையும், அதிமுக வாக்குகள் குறையும். திமுகவை பொறுத்தவரை எங்களுடைய வாக்குகள் எங்களுடைய கடந்த 5 ஆண்டு காலத்தில் செய்த திட்டங்களுக்கான வாக்குகளாக அமையும். இந்த திமுக பாஜக இடையே மறைமுகமான கூட்டு இருப்பதாக சில பேர் சொல்றாங்க. அது எப்படி இருக்க முடியும்? மிக கடுமையாக நாங்கள் பாஜகவை திட்டி வருகிறோம். எங்கள் தலைவருடைய பிரச்சாரத்திலே இது டில்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள போட்டி என்று சொல்கிறார்.
இதையெல்லாம் சொல்லிவிட்டு பாஜகவோடு எப்படி நாங்கள் இணைந்து இருக்க முடியும்? இப்போ அதிமுக பலவீனமா இருப்பதனால தான் திமுக வந்து கை ஓங்கி இருப்பதாக சொல்றாங்க. திமுகவின் ஆட்சி சாதனைகளில் தான் திமுக கை வாங்கி இருக்கிறது. அதிமுக பலவீனமானதற்கு காரணமே அவர்களுடைய ஆட்சி காலத்திலே எந்த திட்டத்தையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதனாலே தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தார்கள். எங்களை தேர்ந்தெடுத்த பிறகு பல நல்ல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். எனவே மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். இப்போ இந்த இலவச திட்டங்கள் இல்லாமலே எந்த கட்சியும் வெல்ல முடியாது ஐயா. இலவச திட்டங்கள் என்று சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. உதாரணமாக ஒரு மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே கல்வி, மருத்துவம், உணவு வழங்குதல் இவையெல்லாம் இருக்கின்றன. இது ஏறத்தாழ எல்லா மக்களுக்கும் போய் சேர்வதாக இருக்குது. மிக ஏழை மக்களுக்கு, அன்றாடம் காட்சிகளுக்கு, அவர்களுக்கெல்லாம் இவை போய் சேர வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் காமராஜர் ஆட்சி காலத்திலேயே, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வியை வழங்கியவர் காமராஜர். எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சரான பிறகு பட்டப்படிப்பு வரை இலவசமாக கல்வி வழங்கியவர். அதே போல் மதிய உணவு திட்டம் அதுவும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இப்பொழுது காலை உணவு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். மருத்துவ வசதிகள், ஏழை எளிய மக்களுக்கான மருத்துவ வசதிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தான் அனைத்து குடும்பங்களுக்கும் ரேஷன் அட்டைகள் இருக்கின்றன. பல குடும்பங்களுக்கு அரிசி ₹1 அல்லது ₹2 ஒரு கிலோ அரிசி, வெளியே 15 ரூபாய்க்கு விற்கிற அரிசியை 2 ரூபாய்க்கு வழங்குகிறோம். இவையெல்லாம் மக்களுக்கு செய்கிற திட்டங்கள். ஒரு ஆட்சி மக்களை காப்பாற்றுவதற்காக உள்ளது. மக்களுடைய, குடிமக்களுடைய சமூக பொருளாதார ரீதியாக அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் ஆட்சி அமைகிறது. இதை இலவசம் என்று சொல்லக்கூடாது, மக்களை காப்பாற்றுகிற திட்டம் என்று சொல்லணும். ஓகே. ஆனா ஒரு பக்கம் வந்து பிஜேபி வந்து இந்த இலவசமாக சில விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்காங்களே. அதான் சொல்கிறேன், அவங்க எங்களை பார்த்து, தமிழ்நாட்டை பார்த்து அவர்கள் செய்கிறார்கள். தமிழ்நாடு தான் பல மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. காரணம், இந்த இலவசங்களின் மூலமாக தமிழ்நாடு ஒரு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பதுதான். தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் வளர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை பின்பற்றித்தான் வளர வேண்டும் என்ற நிலையிலே தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் அதை செய்திருக்கிறார்கள். இப்போ உறுதியாக சொல்கிறீங்க ஐயா, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வருமா வராதா? வராது உறுதியாக சொல்கிறீங்க. சில பேர் ஆனால் ஆதரிக்கிறாங்க அந்த ஒரு விஷயம். இதுவரை பாஜக தமிழ்நாட்டிலே அதிகபட்சமாக 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். 234. அதிகபட்சமாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அது கூட கிடைக்கவில்லை. அதுவும் அவர்கள் தனியாக நின்று பெற்றதல்ல. ஏதாவது ஒரு மிகப்பெரிய கட்சியோடு கூட்டணி வைத்து அதன் மூலமாக பெற்ற எண்ணிக்கை தான். தனியாக அவர்கள் நின்று ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை. இப்போ அந்த கூட்டணி தான் அங்கங்கே இருக்கு. ஒருவேளை இந்த வாட்டி அந்த தேர்தலில் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டா தமிழ்நாட்டோட வரமாட்டாங்க. காரணம் என்னன்னா, அது அவங்களோட இருக்கிறதுனாலேயே அதிமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். புரியுது. நன்றியா, ரொம்ப தெளிவான விளக்கம். இப்போ மக்கள் முடிவு பண்ணியிருப்பாங்க யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு. ஸோ எல்லாரும் உங்கள் உரிமை, உங்கள் ஓட்டு. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மண்ணை நாமே காப்போம். ஜீரோ பிஜேபி.